உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு செல்வ வளம் தந்த கிரக சேர்க்கை அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். பொதுவாக சுப ஆதிபத்தியம் பெற்ற 2 கிரகங்கள் இணைந்து சுபஸ்தானத்தில் இருந்து அவங்களுடைய திசையோ புத்தியோ அவங்களை பார்த்தவங்களோட திசையோ அவங்களோட சாரம் பெற்றவர்களோட திசையோ நடந்தால் அந்த திசை வந்துட்டு யோகத்தை கொடுக்கிறது அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடலை தான் நம்ம இன்றைக்கி இங்கே கொடுக்க போகிறோம். இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து இந்த பாடல் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஆண் ஜாதகம் 16/1/1969 மதியம் 1:56 விருதுநகரில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இந்த ஜாதகர் ரிஷப லக்னம், 5ஆம் இடத்தில் கேது குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறாரு, 9ஆம் இடத்தில் புதனும் சூரியனும், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனியும் ராகு இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதகருடைய ஜனனகால திசை பார்த்திங்கன்னா கேது திசை 3 வருடம் 7 மாதம் 13 நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருக்கு ராகு திசை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜாதகர் நம்ம சொன்ன மாதிரி 3 வருஷம் 7 மாதம் 13 நாள் கேது திசை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் சுக்கிர திசை முடிந்து அதுக்கப்புறம் இந்த சூரிய திசையும் சந்திர திசையும் ஜாதகருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையே கொடுத்திருக்கிறது. அதற்கு என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பாடல் வாக்கினுக்கு உடையோன் நாளின் மன்னவனுடன் கூடி பாகியம் மீதே வந்து பதிவுடன் சுபரே கூட ஆக்கமாய் சுபர்கள் நோக்கமாகவே அணைத்த போது தீர்க்கமாய் திரவியங்கள் செப்பமாய் இலபிக்கும் தானே அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. வாக்கினுக்கு உடையோன் நாளின் மன்னவருடனே கூடி பாக்கிய மீதே வந்து பதிவுடன் சுபரே கூட ஆக்கமாய் சுபர்கள் நோக்கமாகவே அணைத்த போது தீர்க்கமாய் திரவியங்கள் செப்பமாய் இலவிக்கும் தானே அப்படின்றது அந்த பாடல். அந்த பாடலோட சாராம்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் கூடி 9ஆம் இடத்தில் இருந்து சுபர் பார்த்தால் அல்லது சுபர் சேர்ந்தால் ஜாதகருக்கு செல்வ பாக்கியங்கள் சிறப்பாக கிட்டும் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம். இங்கே பார்த்திங்கன்னா ஜாதகர் ரிஷப லக்னம், 2ஆம் அதிபதி புத பகவான், 4ஆம் அதிபதி சூரியன், இவங்க 2 பேரும் கூடி 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கேது திசையில் பிறந்து சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை கரெக்டாக பார்த்திங்கன்னா இவரோட 23 வருஷம் 7 மாதத்துக்கு அப்புறம் நடந்த அந்த 6 வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கல்வியையும் வேலை வாய்ப்பையும் முக்கியமாக இவருக்கு அரசு உத்தியோகமும் கிடைத்திருக்கிறது. முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாடலில் சொல்லுகிற அந்த சேர்க்கை 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சேர்க்கை இருவருமே சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள். இவங்க கூடி எங்கே நிற்கிறாங்க? பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறாங்க. அந்த வீடு கொடுத்த பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த இருவரையுமே இந்த கிரகமாகிய புதனையும் சூரியனையும் குரு பார்க்கிறாரு. வீடு கொடுத்த சனி பகவானையும் குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஜாதகர் இருக்கிறாரு. பொதுவாக 3, 6, 9, 10, 11 இதில் செவ்வாய் இருந்தால் அரசு உத்தியோகம் கிடைக்கும். கூடவே சனியும் சூரியனும் இதே 3, 6, 9, 10, 11 செவ்வாய் சனி சூரியன் இருந்தாலும் அரசு உத்தியோகம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட விதி. இங்கே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 9ஆம் இடத்துல சூரியன் வர்க்கோத்தமம் பெற்று பலமாகவே இருக்கிறார், 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்குது. கரெக்டாக இந்த யோகத்துடன் தொடர்பு பெற்ற அந்த சூரிய திசை அவருக்கு அந்த 24 வயசில் நடக்கும் பொழுது இவருக்கு அரசு உத்தியோகம் இவருக்கு கிடச்சிருக்கு நல்லபடியாக. பொதுவாகவே இங்கே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் ராசியில் தசம கேந்திரத்தில் இருக்கிறாரு. அவரே அம்சத்தில் வரும்பொழுது உச்சம் பெற்று விடுகிறார். லக்னாதிபதி அம்சத்தில் உச்சம் பெற்று
அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, நவாம்ச லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியா இருக்கிறார். அப்போது இவருக்கு ஜாதகர் நல்ல ஒரு தொழில் அமைப்பு இவருக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம். இவர் நல்ல வேலைக்கு போனார், நல்லபடியாக சம்பாதிச்சார், இன்றைக்கி கோடீஸ்வரராக திகழ்கிறார். அதுக்கு இவருடைய முயற்சியும் முக்கியமான ஒரு காரணம். இங்கே பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி சந்திரன் அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போ எல்லா விஷயத்தையும் நல்ல முயற்சி செஞ்சு இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக குருவும் கேதுவும் கூடினால் அவங்க வந்துட்டு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த குருவும் கேதுவும் கூடி சுப ஆதிபத்தியம் பெற்ற வீடுகளில் இருக்கணும். அதே மாதிரி அந்த குருக்கும் தன்னுடைய வீடை தானே பார்க்குறாரு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் கேது பகவானுக்கு சாரம் கொடுத்தவரும் வீடு கொடுத்தவரும் பலம் பெற்றாலும் ஜாதகர் கோடீஸ்வரனாக இருப்பார். இங்கே கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனோட சாரத்தில் இருக்கிறாரு. அந்த சந்திரன் அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஜாதகத்தில் சனி பகவானாக வர்றாரு. அதாவது 10ஆம் அதிபதியாக சனி பகவான் வர்றாரு. தொழில்காரகனும் அவர் தான். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் அதிபதி தான் வீட்டை பார்த்துட்ருக்கிறார். 10ஆம் அதிபதியையும் பார்க்குறார். அதனால் தொழில் மூலம் வந்துட்டு நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்கிறது. அதேபோல் ஒரு ஜாதகத்தில் அம்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பலமாக இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம். இங்கே பார்த்திங்கன்னா அம்சத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், சந்திரன் உச்சமாக இருக்கிறார், சூரியன் வர்க்கோத்தமமாக இருக்கிறார், சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். இப்படி இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு ஜாதகமாக எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம இந்த பாடலில் பார்த்த மாதிரி இங்கே 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஆகிய புதன் கூடி 9ஆம் இடத்துல இருக்கிறதா பார்த்தோம். அந்த 2 கிரகமும் இந்த ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9, 10 அதிபதியாக வந்துடுறாங்க. லக்னப்படி 2, 4க்கு அதிபதியாகிய புதனும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராசிப்படி பார்த்தோம் அப்படின்னா 9, 10 அதிபதிகள் தர்ம கர்மாதிபதிகள் கூடி 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதில் ஒருவரோட திசை அந்த சூரிய திசை வந்தபொழுது இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் லக்னம் அல்லது ராசிக்கு 1, 5, 9 அதிபதிகள் தொடர்பு பெற்றாலும் அது ஒரு யோக ஜாதகம், விஐபி ஜாதகம் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலாம். இங்கே ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்கிறவர் குரு பகவான். அவர் ராசிக்கு 9ஆம் அதிபதியாகிய சூரியனை பார்க்குறாரு. அதே போல் செவ்வாய் ராசிக்கு 5ஆம் அதிபதியாகி அவரும் சூரியனை பார்க்குறாரு. அப்போ இங்கே 1, 5, 9 அப்படின்ற தொடர்பு இந்த ஜாதகத்திற்கு வந்து விடுகிறது. இவருக்கு திருமணமும் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் தான். 5, 7, 9 இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுகிறது. அது நல்ல ஒரு ஸ்தானபலம் பெற்ற இடமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகவும் அமைந்து விடுகிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி புதன் அவர் வந்துட்டு 9ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு. 7ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்து விடுகிறார். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 6இல் மறைந்தாலும் ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் அவர் 2இல் இருக்கிறாரு. அவரை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருந்தது. ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலையும் உங்களுக்கு நிறைய விதைகள் கிடைத்திருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். நம்ம இப்போ இந்த நிறைய பேர் வந்துட்டு இப்போ கேட்குறாங்க. அதை பொறுத்து நம்ம வந்துட்டு அடுத்ததாக ஜாதக ஆய்வு வகுப்பு அப்படின்ற ஒரு வகுப்புகளை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அது வருகின்ற இந்த ஆவணி மாதத்தில் இருந்து அந்த வகுப்புகள் தொடங்க இருக்கிறது. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய விருப்பத்தை வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இதுபோல் நம்ம ஜாதக ஆய்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.